வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்பு செய்திகள். நயன்தாராவின் காதலருக்கு புதிய கார் பரிசளித்த சூர்யா. பட அதிபர் மீது பிரியாமணி புகார். மந்திரி மகனுடன் சாய் பல்லவி காதலா. இனி விரிவான செய்திகள். சூர்யா நடிப்பில் ஜனவரி மாதம் வெளியான படம் தானா சேர்ந்த கூட்டம். விக்னேஷ் சிவன் இயக்கிய இப்படத்தில் சூர்யாவிற்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்திருந்தார். மேலும் கார்த்திக், செந்தில், தம்பிராமையா, RJ பாலாஜி, யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்திருந்தார்கள். ஸ்டுடியோ கிரீன் சார்பில் ஞானவேல் ராஜா தயாரித்த இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்திருந்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையாத நிலையில் படத்தை இயக்கிய இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கு சிகப்பு வண்ண டொயோட்டா கார் ஒன்றை பரிசளித்திருக்கிறார் சூர்யா. மலையாளத்தில் வெளியான பிரேமம் படம் மூலம் பிரபலமானவர் சாய் பல்லவி. இவருக்கும் தெலுங்கு நடிகர் கண்டா ரவி தேஜாவுக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளதாக அண்மையில் தெலுங்கு இணையதளங்களில் தகவல் பரவ தொடங்கியுள்ளன. ஜெயதேவ் என்ற தெலுங்கு படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ள கண்டா ரவி தேஜா திருமணமானவர். இவர் ஆந்திர கல்வி மந்திரி கண்டா சீனிவாசின் மகன் ஆவார். எனது மகனும் சாய் பல்லவியும் காதலிப்பதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை. இருவரும் இணைந்து ஒரு படத்தில் கூட நடிக்காத நிலையில் இது போன்ற வதந்திகளை சிலர் பரப்புவது வருத்தமாக இருக்கிறது. வதந்திகளை நான் பொருட்படுத்துவது இல்லை. எனது மகனின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ற போதிலும் இந்த காதல் வதந்தியால் சாய் பல்லவியின் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே இந்த விளக்கத்தை வெளியிடுகிறேன் என்கிறார் ரவி தேஜாவின் தந்தையான கண்டா ஸ்ரீனிவாஸ். திருமணத்திற்கு பிறகு கன்னடத்தில் 3 படங்களிலும் மலையாளத்தில் ஒரு படத்திலும் நடித்து வருகிறார் பிரியாமணி. 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்குலிகா என்ற தெலுங்கு படத்தில் ஒப்பந்தமான பிரியாமணி அந்த படத்தில் சில காட்சிகளில் நடித்தார். பிறகு அந்த படத்தில் நடிக்க விருப்பமில்லை என்று சொல்லி விலகிவிட்டார். இப்போது அந்த படத்தின் முன்னோட்டம் இணையதளங்களில் வெளியாகி உள்ளது. அதில் பிரியாமணி நடித்த காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதை பார்த்ததும் பிரியாமணிக்கு ஆத்திரம் ஏற்பட்டது. நான் படத்திலிருந்து வெளியேறிய பிறகும் நான் நடித்த காட்சிகளை விளம்பரத்துக்காக பயன்படுத்துகின்றனர். ஆகவே அந்த தயாரிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெலுங்கு நடிகர் சங்கத்தில் புகார் அளித்துள்ளார் பிரியாமணி. ஒவ்வொரு முறை விருது பெறும் போதும் அந்த நிகழ்வை பார்க்க தனது தந்தை உயிருடன் இல்லையே என்ற வருத்தத்தை பல விழா மேடைகளில் பகிர்ந்து கொண்டுள்ளார் சிவகார்த்திகேயன். இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் தனது தந்தையுடன் சேர்ந்து நிற்பது போன்ற ஒரு ஓவியத்தை ரசிகை ஒருவர் வரைந்து ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார். அதை பார்த்த சிவகார்த்திகேயன், உங்களுக்கு எப்படி நன்றி தெரிவிப்பது என்றே தெரியவில்லை. இந்த படத்தை பார்க்கும் போது மகிழ்ச்சியாகவும் எமோஷனலாகவும் உள்ளது என்று அந்த ரசிகைக்கு உணர்ச்சி பூர்வமாக நன்றி தெரிவித்துள்ளார். அப்பாவுடன் சேர்ந்து ஒரு நல்ல புகைப்படம் கூட எடுக்கவில்லையே என்பதை நினைத்தால் வருத்தமாக உள்ளது. இது எனக்கு ஸ்பெஷலானது. நன்றி என்று தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். திரையுலகில் சாதனை புரிந்த இயக்குனர்கள் முக்தா ஸ்ரீனிவாசன், சித்ராலய கோபு, CV ராஜேந்திரன் ஆகிய மூவருக்கும் ரசிகாஸ் என்ற அமைப்பின் சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் இயக்குனர்கள் AS பிரகாசம், சித்ரா லட்சுமணன், நடிகர்கள் டெல்லி கணேஷ், ரமேஷ் கண்ணா, மோகன் ராவ், கண்ணதாசனின் மகன் காந்தி கண்ணதாசன், MS விஸ்வநாதனின் மகன் ஹரிதாஸ், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் நடராஜ சாஸ்திரி ஆகியோர் கலந்து கொண்டு திரையுலகில் பல சாதனைகள் படைத்த முக்தா V ஸ்ரீனிவாசன், சித்ராலய கோபு, CV ராஜேந்திரன் ஆகிய மூவரையும் பாராட்டி பேசினார்கள். ரஷ்யன் கலாச்சார மையத்தில் நடைபெற்ற இவ்விழாவுக்கு TR வெங்கட்ராமன் தலைமை தாங்கினார். தென்காசி கணேசன் விழாவுக்கு வந்தவர்களை வரவேற்று விழா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். வெண்ணிலா கபடி குழு படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் இயக்குனராக அறிமுகமானவர் சுசீந்திரன். தனது தந்தை வைத்திருந்த நிஜ கபடி குழுவின் பெயரை தனது முதல் படத்திற்கு பெயராக வைத்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கினார். அதன் பிறகு பல படங்களை இயக்கிய சுசீந்திரன் இப்போது மீண்டும் ஒரு விளையாட்டு கதையோடு களமிறங்குகிறார். இந்த கதை முழுக்க முழுக்க கால்பந்து விளையாட்டு பின்னணியில் உருவாக இருக்கிறது என்றும் இதில் நடிக்க கால்பந்து விளையாட்டு தெரிந்த நடிக்க விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தனது இணைய பக்கத்தில் விளம்பரம் செய்திருக்கிறார் சுசீந்திரன். இந்த படத்தில் பெரும்பாலும் கால்பந்து விளையாட்டில் அனுபவம் உள்ளவர்களை நடிக்க வைக்க முடிவு செய்துள்ள சுசீந்திரன் முக்கியமான சில கதாபாத்திரங்களில் மட்டும் அனுபவம் வாய்ந்த நடிகர்கள் நடிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகிலிருந்து ஹிந்திக்கு சென்று அங்கு ஜொலித்த நடிகைகள் பலர் உண்டு. ஆனால் நடிகர்களில் ஒரு சிலரே இந்தி பட உலகில் வெற்றி பெற்றுள்ளனர். இன்றைய இளைய நடிகர்களில் தனுஷ் ஹிந்தி படங்களில் நடித்துள்ளார். அவரை தொடர்ந்து இளம் நடிகரான GV பிரகாஷுக்கு ஹிந்தி பட வாய்ப்பு கிடைத்துள்ளது. நாச்சியார் படத்தில் GV பிரகாஷின் நடிப்பை பார்த்த இயக்குனர் அனுராக் காஷ்யப் அவரை இந்தி படத்தில் நடிக்க அழைத்துள்ளாராம். தற்போது கைவசம் உள்ள படங்களை முடித்துவிட்டு விரைவில் ஹிந்திக்கு வருகிறேன் என GV பிரகாஷ் சொல்லி இருக்கிறாராம்.
ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் 62வது படத்திற்கு ஏ.ஆர். ரகுமான் இசையமைக்கிறார். இந்த நிலையில் இந்த படத்தில் பாடகர் விபின் அனேஜாவும் இந்த படத்தில் இணைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மாஸ்ட்ரோ ஏ.ஆர். ரகுமான் இசையில் பாடுவது என்பது எனது கனவாக இருந்தது. இந்தியில் பாடல்களை பாடி வந்த என்னிடம் தமிழில் பாட விருப்பம் இருக்கிறதா என்று ரகுமான் கேட்டார். நான் உடனடியாக எனது சம்மதத்தை கூறினேன். அவரது இசையில் கச்சேரிகளில் பாடியிருக்கிறேன். முதல் முறையாக படத்தில் பாட இருக்கிறேன் என்று ஏ.ஆர். ரகுமான் இசையில் பாட இருக்கும் தகவலை தெரிவித்திருக்கிறார் விபின் அனேஜா. கௌதம் கார்த்திக் நடித்த இவன் தந்திரன் படத்தை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியிட்டார் இயக்குனர் ஆர். கண்ணன். இவன் தந்திரன் வெளியான 4வது நாளே திரையரங்கு போராட்டம் அறிவிக்கப்பட்டதால் அவருக்கு பல கோடி நஷ்டம் ஏற்பட்டது. இவன் தந்திரன் படத்தை தொடர்ந்து இப்போது பூமராங் படத்தை தயாரித்து இயக்கி வருகிறார் ஆர். கண்ணன். அதர்வா கதாநாயகனாக நடிக்கும் இந்த படத்தில் மேகா ஆகாஷ், உபன் பட்டேல், மேயாத மான் பட புகழ் இந்துஜா உட்பட பலர் நடித்து வருகின்றனர். இந்த படத்தின் படப்பிடிப்பு 60% முடிவடைந்து விட்டது. இன்னும் 15 நாட்கள் மட்டுமே படப்பிடிப்பு நடக்க இருக்கிறது. இந்த நிலையில் படப்பிடிப்பை நிறுத்தி போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறார் ஆர். கண்ணன். இந்த வேலை நிறுத்தத்தால் எவ்வளவு இழப்பு ஏற்பட போகிறதோ என்ற வருத்தத்தில் இருக்கிறார் ஆர். கண்ணன். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். கடைசி நேரத்திலே படத்தை இயக்குவதற்கு புதிதாக எந்த இயக்குனரை அணுகினாலும் அது சரியாக இருக்காது என்று முடிவெடுத்த நானும் எனது சகோதரர் சித்ரா ராமும் எங்களது நெருங்கிய நண்பரான சி.வி. ராஜேந்திரனையே அந்த படத்தை இயக்கச் சொல்வது என்று முடிவெடுத்தோம். அப்படி ஒரு முடிவு எடுத்தவுடன் சி.வி. ராஜேந்திரனை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட நான், ராஜீவ் உன்னை கொஞ்சம் அவசரமாக பார்க்கணும், உட்லண்ட்ஸ் ஹோட்டல் வரை வர முடியுமா என்று அவரை கேட்டேன். என்ன விஷயம் என்று அவர் கேட்டபோது, முதல்ல நீ புறப்பட்டு வா, மற்றதெல்லாம் நான் நேரிலே சொல்கிறேன் என்று நான் சொல்ல அடுத்த அரை மணி நேரத்திலே உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு வந்தார் சி.வி. ராஜேந்திரன். நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அவரிடம் விவரமாக எடுத்து சொல்லிவிட்டு, வாழ்க்கை திரைப்படத்தை நீதான் இயக்க வேண்டும் என்று நாங்கள் இருவரும் அவரிடம் சொல்லிய போது மறு பேச்சின்றி அந்த படத்தை இயக்க ஒப்புக்கொண்டார் சி.வி. ராஜேந்திரன். அவருடைய நிலையிலே இவர் யாராக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள் என்றோ, எனக்கு வேற சில கமிட்மெண்ட் இருக்கே என்று தான் பதில் சொல்லியிருப்பார்கள். அப்படியெல்லாம் போலித்தனமாக எந்த பதிலையும் கூறாமல் உடனடியாக அந்த படத்தை இயக்க ஒப்புக்கொண்டு எங்களுடைய நட்புக்கு மரியாதை சேர்த்தார் சி.வி. ராஜேந்திரன். சி.வி. ராஜேந்திரன் படத்தை இயக்க ஒப்புக்கொண்டவுடன் அந்த மாறுதலை பற்றி சிவாஜிக்கு தெரிவிப்பதற்காக அவரது வீட்டுக்கு நாங்கள் சென்றோம். எம். பாஸ்கர் அந்த படத்தை இயக்க போதாக நாங்கள் சொன்னபோது எங்களிடம் எந்த கேள்வியும் கேட்காத சிவாஜி, இப்போது எம். பாஸ்கர் இயக்கவில்லை, அவருக்கு பதிலாக சி.வி. ராஜேந்திரன் தான் அந்த படத்தை இயக்கப் போகிறார் என்று நாங்கள் சொன்ன போதும் எங்களை நோக்கி எந்த கேள்வியும் கேட்கவில்லை. வாழ்க்கை படத்தினுடைய தொடக்க விழா பஞ்சு அருணாச்சலத்தினுடைய வீட்டிலே கோலாகலமாக நடைபெற்ற போது திரையுலகினர் அனைவரும் திரண்டு வந்து வாழ்த்தினார்கள். அடுத்து படப்பிடிப்புக்கான நாள் குறிக்கப்பட்டதும் படப்பிடிப்பு தொடக்க விழாவை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். அப்போது இந்தி பட உலகின் சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சனும் ஜிதேந்திராவும் சென்னையிலே படப்பிடிப்பிலே இருந்தார்கள். பாம்பே டு கோவா என்ற திரைப்படத்திலே அமிதாப் பச்சனை அறிமுகப்படுத்தி எஸ். ராமநாதனோடு அமிதாப் பச்சனை சந்தித்து வாழ்க்கை படத்தினுடைய தொடக்க விழாவை நீங்கள் தான் கிளாப் அடித்து துவக்கி வைக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டேன். சிவாஜி மீது அமிதாப் பச்சனுக்கு இருந்த மிகுந்த மரியாதை காரணமாகவும் என்னை அழைத்து சென்றவர் எஸ். ராமநாதன் என்பதாலும் விழாவுக்கு வர சம்மதித்தார் அமிதாப் பச்சன். அடுத்து அருணாச்சலம் ஸ்டுடியோவிலே ஜிதேந்திராவை சந்தித்தேன். வாழ்க்கை படத்தினுடைய தொடக்க விழாவை நீங்கள் தான் கேமராவை முடுக்கி தொடங்கி வைக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டபோது எத்தனை மணிக்கு என்று கேட்டார் ஜிதேந்திரா. 9 மணிக்கு என்று நான் சொன்னவுடன் 9 மணிக்கா என்று அதிர்ச்சியுடன் அவரிடமிருந்து ஒரு கேள்வி பிறந்தது. இந்தி நட்சத்திரங்கள் பெரும்பாலும் படப்பிடிப்பு தளத்துக்கு 11 மணிக்குத்தான் வருவார்கள் என்பது எனக்கு தெரியும் என்பதால் ஜிதேந்திராவின் அந்த அதிர்ச்சியான கேள்வி என்னை ஆச்சரியப்படுத்தவில்லை. வேறு எந்த படப்பிடிப்புனாலும் நான் யோசிக்க மாட்டேன், சிவாஜியினுடைய படப்பிடிப்பு என்பதால் தான் இத்தனை முறை யோசிக்கிறேன். சிவாஜியுடைய பங்க்சுவாலிட்டி பற்றி எனக்கு தெரியும். அவர் வருவதற்கு முன்னாலே நான் விழாவுக்கு வர வேண்டுமே என்றெல்லாம் யோசித்த ஜிதேந்திரா இறுதியிலே விழாவுக்கு வர ஒப்புக்கொண்டார். பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் படத்தினுடைய இந்தி பதிப்பான சவேரே பாலே காடியிலே கதாநாயகன் நடித்துக் கொண்டிருந்த பூனம் தில்லான் அப்போது சென்னையிலே ஒரு படப்பிடிப்பிலே இருந்தார். ஹிந்தி படத்திலே அசோசியேட் டைரக்டராக பணியாற்றியதில் அவருடன் எனக்கு நல்ல பழக்கம் உண்டு என்பதால் அவரையும் விழாவுக்கு வருமாறு அழைத்தேன். அவரும் வர ஒப்புக்கொண்டார். அதன் பின்னர் விழாவை பிரம்மாண்டமாக நடத்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்துவிட்ட மகிழ்ச்சியிலே சிவாஜியை சந்திக்க அவரது வீட்டுக்கு சென்று அமிதாப் பச்சன், ஜிதேந்திரா, பூனம் தில்லான் ஆகிய இந்தி நட்சத்திரங்களோடு கமல்ஹாசனும் படப்பிடிப்பு தொடக்க விழாவிலே கலந்து கொள்ள இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உற்சாகத்துடன் நான் சிவாஜியிடம் பகிர்ந்து கொண்ட போது அதையெல்லாம் பொறுமையாக கேட்ட சிவாஜி, இவர்கள் எல்லோரும் என்னுடைய படத்தினுடைய படப்பிடிப்பு தொடக்க விழாவிற்கு எதற்காக வர வேண்டும் என்று என்னை பார்த்து கேட்டார். அவர் அப்படி கேட்டவுடனே அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு புரியல.
என்னுடைய மகன் பிரபுவை வைத்து படம் எடுக்கும் போது வேண்டுமானால் அவள் எல்லாரையும் கூப்பிட்டு பிரமாதமாக விழாவை நடத்து, நம்ம படத்துக்கு அதெல்லாம் வேண்டாம் என்று பொறுமையாக சொன்னார் சிவாஜி. பெருந்தன்மையோடு விழாவுக்கு வர ஒப்புக்கொண்ட அனைவரையும் சந்தித்து விழாவுக்கு வர வேண்டாம் என்று எப்படி சொல்வது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போது 9 மணிக்கு வர வேண்டுமா என்று அதிர்ச்சியுடன் ஜிதேந்திரா கேட்டது எனக்கு நினைவுக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து அந்த விழாவை எப்படி சமாளித்து நடத்தினேன் என்பதை பற்றி திங்கட்கிழமை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒருவரி செய்திகள். விஸ்வாசம் படத்தின் 2 பாடல்களை கேட்டு இசையமைப்பாளர் டி இவானை பாராட்டியிருக்கிறார் நடிகர் அஜித். நரகாசுரன் படத்தை மே மாதம் வெளியிட திட்டமிட்டுள்ளாராம் இயக்குனர் கார்த்திக் நரேன். விக்ரம் வேதா படத்தை இந்தியிலும் புஷ்கர் காயத்ரி இயக்க உள்ளனர். சூர்யா நடிக்கும் NGK படத்தின் டீசர் ஜூன் மாதம் வெளியாகும் என்கிறார் தயாரிப்பாளர் SR பிரபு. வெப் சீரியல் ஒன்றில் பாபி சிம்ஹாக்கு ஜோடியாக நடிக்கிறார் பார்வதி நாயர். இந்தியில் 2 படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறாராம் முகமூடி பூஜா ஹெக்டே. இந்தியன் 2ஆம் பாகத்தின் பெரும் பகுதி காட்சிகள் ஹைதராபாத்தில் படமாக இருக்கிறதாம். மகாநடி படத்தில் நாகேஸ்வர ராவ் வேடத்தில் நடிக்க இருக்கிறாராம் நாக சைத்தன்யா. மறுபடியும் ஒரு பேய் கதையில் நடிக்க ஆர்வமாக இருக்கிறாராம் நடிகர் கார்த்தி. நடன காட்சிகளில் நடிக்க பயப்படுவேன் என்கிறார் நடிகர் விஜய் சேதுபதி. அடுத்து வருவது ரகசியம். நடிச்சுட்டு வர படங்கள் எல்லாம் ஃபைனான்ஸ் சிக்கல்ல மாற்றதுனால ரொம்ப வேதனைப்படுறாராம் அந்த மணக்கும் காமெடி நடிகர். வாரிசு நடிகை மேல செம்ம ஆத்திரத்துல இருக்காங்களாம் அந்த பாடகி நடிகை. காதல் கிசு கிசுல சிக்கியதுனாலதான் பட வாய்ப்பு கிடைக்கலன்னு 2 எழுத்து வெற்றி நடிகரை கழட்டி விட்டாராம் அந்த கடைத்தரு நடிகை. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.